நீங்கள் பார்க்குற இந்த எறும்பு தான் நம்ம மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை புழு தாக்கத்திலிருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாமரத்தில் சிகப்பெரும்பு வந்திருந்து இதை பார்த்து எல்லாருமே மாமரம் ஃபுல்லாக சிகப்பெரும்பாக இருக்குது, இதுக்கு மருந்து அடித்தா தான் மாங்காவே பறிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் அடிக்காமே விட்டுட்டோம். அப்படி விட்டதுனால என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வருஷம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு. மரத்திலே பழுத்த மாம்பழமாக சரி, இல்லை நம்ம திரண்டைக்காய் எடுத்து பழுக்க வச்ச பழமாக சரி, எதுலேயுமே புழு இல்லைங்க. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் பழுத்திருந்தாலும் சரி, இல்லை திரண்டைக்காய் எடுத்து பழுக்க வச்சாலும் சரி, பாதி பழமாக புழு தாக்கத்தினால கெட்டு போயிடும். அப்போதான் ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுது, இந்த எறும்பு இருக்கிறதுனால நம்ம மாமரத்தில் இருக்கிற மாம்பிஞ்சி சரி மாங்காயும் சரி எந்த ஒரு புழுவோ இல்லை பூச்சியோ வந்து தாக்குறது இல்லை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. அந்த எறும்பு அந்த பூச்சிகளையும் புலிகளையும் கொன்று அதுக்கு உணவாக்குறதுனால நம்ம மாம்பழம் வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த விஷயத்தை நம்ம நம்பர் சொன்னபோது எங்களோட கொய்யா மரத்துலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சிலாம் இருக்குது, அதுக்கு வந்து இந்த எறும்பு விட்டால் சரியாகுமான்னு கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே இந்த எறும்புகள் வந்து வெள்ளை பூச்சி சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த எறும்பு இங்கேருந்து பிடிச்சி கொண்டு போய் அவங்களோட கொய்யா மரத்தில் விட்டுருக்கோம். அது வந்து செமையான வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம Panasonicல லூமிக்ஸ் S9 கேமரா தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது 100mm லென்ஸில் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.